நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் பிரதர் ஃபியான்சியோட எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட மீத வீடியோஸ் 5 வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எப்போ பிடிக்குன்னா மட்டும் பாருங்கள், பிடிக்கலனாலும் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, சுகா வந்து நீங்கள் அங்கே இருக்கிறத ஷாக்காக பார்க்குறான், நீங்கள் எல்லோரும் சுகா அங்கே வந்திருக்கிறத ஷாக்காக பார்க்குறீங்க. ஸோ அதோடு முடிச்சிருந்தோம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சுகாவோட அப்பா சுகாவை பார்த்துட்டு, இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? வேறு எங்கே என்னால் போக முடியும்? சுகாவோட அப்பா அப்படியே சுகாவை பார்க்குறாரு. காலேஜ் படித்தது, ஸ்கூல் படித்தது எல்லாமே நீங்கள் படிக்க வச்சது. ஒர்க் போகிறேன்னு சொன்னதுக்கு என் கூட தான், என் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணணுன்னு சொன்னீங்க. எஸ்ன்னு சொல்லி நானும் அதை கேட்டேன். ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, வேலையெல்லாம் வாங்கினீங்க. அமௌண்ட் எனக்குன்னு நீங்கள் தனியாக கொடுத்ததே கிடையாது. ஒரே ஒரு கார்டு கொடுத்தீங்க. ஒரு கார்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது, அது என்னோடய பர்சனல் யூஸ்க்குன்னு சொல்லிட்டு இன்னும் 2 3 கொடுத்தீங்க. அதெல்லாம் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த ஒரு கார்டு கொடுத்தது தான் கிட்டத்தட்ட என்கிட்ட இந்த அமௌண்ட், அது மட்டும்தான். ஒரு வேளை நான் இங்கே எங்கேயாச்சும் வேலைக்கு போய் அமௌண்ட் சேர்த்துருந்தேன்னா கூட இங்கே நான் வந்திருக்கவே மாட்டேன். அந்த கார்டை அசால்ட்டாக பிளாக் பண்ணுறீங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? என் பொண்டாட்டி என் பிள்ளையை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? சுகாவோட அம்மா அம்சம் ஆடி போட்டாங்க. பொண்டாட்டி ஓகே, புள்ள என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. வெய்ய ஷாக்காக பார்க்குறான். என்னது பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கும் அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சிருச்சு. சுகாவோட அப்பா அம்சம் ஷாக்காக பார்த்துட்டு, சுகா என்ன சொல்கிறேன்னா நான் எப்படி பார்த்துக்க முடியும்? எனக்கு அமௌண்ட் வேணும். ஒன்றே என் கார்டை அன்பிளாக் பண்ணி விடுங்க, என் கார்டை கொடுங்க, நாங்கள் போய் வாழ்ந்துக்கிறோம். ஸோ இல்லைன்னா வேறு வழியே இல்லை. சுகாவோட அப்பா பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்காரு. ஸோ நீங்கள் முறைக்க ஒன்றும் இல்லை. அல்லாமல் இது வந்துட்டு நீங்கள் கட்டின வீடும் கிடையாது, எங்கள் தாத்தா கட்டின வீடு. எனக்கு தான் உரிமை இருக்குது. நான் இங்கே தான் இருப்பேன். என் பொண்டாட்டியை ராணி மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் என்னோட ஒரே ஒரு ட்ரீம். ஸோ இங்கே இருந்தால் தான் ராணி மாதிரி என்னால் பார்த்துக்க முடியும். ஏன்னா என் ரூமை நான் அவளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். அந்த ரூமில் தான் அவள் ராணி மாதிரி இருப்பாள். நான் இங்கேருந்து போடணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மா நீ சொல்லு, அவர் எப்படி கேட்டாலும் நீங்கள் வெளியே போடான்னு தான் சொல்லுவார். நீ சொல்லு, நான் இங்கே இருக்கவா வேணாமா? சுகாவோட அம்மா பார்த்துட்டு, நீங்கள் இருக்க வேணாம் அம்மா எப்படி சாமி சொல்லுவேன்? நீங்கள் தான் இருக்கணும், அம்மாவுக்கு நீங்கள் தான் இருக்கணும். அவ்வளோதான், எங்கள் அம்மாவுக்கு நான் இருந்தால் போதும், அவ்வளோதான். வா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ரியா கையை பிடிக்கிறான். ரியாவும் வந்துட்டு சுகாவோட கையை பிடிச்சிக்கிறான். வா மாட்ட ஆசீர்வாதம் வாங்க. ஏங்க அப்பா இங்கே பாருடி, நீ தான் வந்துட்டு எங்கள் அப்பா, ஐயோ என் மாமனார் அப்படி இப்படிம்ப, அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நீ வா, அம்மா காலில் விழுவுறது தான் நமக்கு நல்லது. அம்மா தான் நமக்குன்னு எல்லாமே சரி நல்லவங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலில் விழுறான். ஸோ அவங்க அம்மா 2 பேர்த்தையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு, சுகா அப்பா காலையும் விழுடா. சுகாவோட அப்பா முறைச்சிட்டு நீங்கள் என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. மா போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடு வந்துட்டு வாடி ரூமுக்கு போகிறான். எங்க இன்னும் மாமா முறைச்சிட்டு தாங்க இருக்காரு. நீ பாரு, அவர் அப்படி தான் முறைப்பார். நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கையை பிடிச்சிட்டு ரூம்கே கூப்பிட்டு போயிட்டான். அவங்க அப்பா திட்ட வந்துருப்பார். பட் அவரால் திட்டவே முடியல. ஏன்னா டே அங்கே முறைச்சி நின்றுட்டு இருக்கான். டே வந்துட்டு அவங்க அண்ணனை முறைக்கல, அவங்க அப்பாவை தான் முறைக்காரு. ஏன்னா வந்தோடனே வெளியே போடான்னு சொல்லிட்டார்ல, அந்த இதில் முறைச்சிட்டு இருக்கான். ஸோ அவருக்கு எதுவுமே பேசல. அவர் பாட்டு கோவமாக ரூம்குள்ளே போகிறாரு. சுகோட அம்மா பார்த்துட்டு ஐயோ கோவமாயிட்டாரு. எடி நீ விடு, நீ வா போலாம் அண்ணன் ரூமுக்கு. டே போடா வாங்க வரேன். நீ புருஷன் கோவமாக இருக்காரு. புருஷன் கோவமாக இருக்கிறது முக்கியமாக அண்ணன் முக்கியமா? அவனும் முக்கியம். அதுக்கும் அவரே விட்டுற முடியாது. நான் போய் என்னென்னு பேசிட்டு வரேன், நீங்கள் இந்த போய் ரூமுக்கு போங்க, நான் வந்து கூப்பிட்றேன். சரி இப்படி சொல்லிட்டு பாட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறான். ஸோ நீங்கள் 2 பேர் ரூமுக்குள்ளே போகிறப்ப பார்க்குறீங்க, அந்த ரூம் டோர் ஓப்பனாக இருக்குது. சுகா அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அவன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன சுகான்னு இருக்கு. உங்களுக்கு அந்த என்ன சுகா கேட்குது. பட் சுகா சொல்கிறது சரியாக கேட்கல. ஏன்னா அவன் பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் அந்த பிள்ளைய. நீங்கள் அப்படியே டேவும் பார்த்துட்டு போகலாம். சரி இப்படி சொல்லிட்டு 2 பேர் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் போய்ட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துட்டீங்க. டே அந்த டோரை லாக் பண்ணுறான். நீங்கள் நிமிஷம் டேவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்ககிட்ட ஒன்று பேசணும், ஸோ பர்சனல் இருக்குன்னு சொல்லி தான் சாத்தினேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் டே பார்க்குறீங்க. உனக்கு எங்கள் அண்ணா வந்தது எதுவும் பிடிக்கலையா? அப்படி சொல்லி நீங்கள் சைலண்ட்டாக டேவை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வேளை பிடிக்கலை, இல்லை என்னால் அவர் பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லிடு, வேணா தனியாக வேணாலும் போயிருந்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நீ ஹர்ட்லாம் ஆக வேணாம். நீங்கள் டே பார்த்துட்டு எனக்கு எதுக்கு ஹர்ட் ஆகும்? அப்படி சொல்லிட்டு நிமிஷம் அவன் கன்ஃபியூஸ்டாக அவங்கள பார்க்குறான். அதாவது உங்கள் அண்ணா பேசி பழகி எனக்கு பொய்யான ஒரு ஹோப் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருக்கும். ஆனால் அப்படி எதுவும் பண்ணலையே. என்னை பொறுத்த வரைக்கும் அது பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான். அவங்க அண்ணா கிட்டே பேசினதே கிடையாது.
அப்படிங்கிறப்ப இங்கே ஹர்ட்டிங்க்கு ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் உண்மையை சொன்னால் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா அவங்க பிடிச்சவங்க கூட சேராமல் எல்லோரும் சேர்ந்து வலுக்கட்டாமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிச்சிருக்காது, சண்டை வந்திருக்கும், லைஃப் ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். அப்படி போக வேண்டிய ஒரு விஷயம் மாறிடுச்சு. அவங்க பிடிச்சவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எனக்கு ஹாப்பி தான். அப்படியே ஷாக்காகி உங்களை பார்க்குறான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருக்குமா? அதாவது மேரேஜ் ஆக வேண்டிய பையன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான். அவன் இப்போ அவன் ஒய்ஃபோடு வந்து நிற்கிறான், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறான். எல்லாமே புரிஞ்சும் ஹாப்பியாக இருந்தால் போதுன்னு சொல்கிறீங்க பாருங்க. அந்த நல்ல மனசே டேக் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. உங்களை பார்த்துட்டு உண்மையிலேயே உனக்கு ரொம்ப நல்ல மனசு தான். எங்கள் அண்ணனுக்கு கொடுத்து வைக்கல, அதுக்கு நான் வந்துட்டு அதை இதாக சொல்லலை, பட் எனக்கு கொடுத்து வச்சுருக்கு, ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கா. உங்களுக்கு என்ன எனக்கு கொடுத்து வச்சுருக்கு, ஐ எம் ஸோ ஹாப்பியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டாக அந்த டோர் நாக் ஆகுது. டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்கு, எதுக்குடா டோரை லாக் பண்ண? புதுசு முன்னாடி இருக்க ரூமில் டோரை லாக் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? ஓ நீ அப்படி வர, சரி தெரியாமல் நீ சாத்து அம்மா அப்படி இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே எடுத்துருப்பான். அவங்கள பார்த்துட்டு சாரிம்மா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், புரிஞ்சு சொல்லிட்டோம், நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் தெரியாமல் நான் பண்ணிட்டேன், நான் போகிறேன் அத்தை அப்படிலாம் இல்லை தடின்றீங்க. அவங்க சிரிச்சிட்டேன். சரி நான் சுகாரமுக்கு போகிறேன், நீ வரியா? வரேம்மா. இப்போ என்ன நீ எதுன்னு கேட்போம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வேறு சொல்கிறான். என்ன எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எனக்கு ஹாப்பி ஆயிரும். அதுவும் மூஞ்சிலே தெரியுது ஹாப்பி, அப்புறம் என்ன ஹாப்பி ஆகுது? நம்ம வீட்டோட மூத்த வாரிசுடா அது, அப்புறம் எப்படி இருக்கும்? சரி அப்பா என்ன சொன்னார் அதை சொல்லு, இன்னும் மூஞ்சில் பல்ப் மட்டும் இருந்துச்சுருக்கு. அவரா உன் பையனை போக சொல்லுனாரு, முடியாதுன்னு சொன்னேன், போக சொல்லுனாரு. எப்படி போக சொல்கிறது? ஏன் 2வது பையனை கல்யாணம் பண்ணிச்சுட்டு அவன் இந்த வீட்டில் தான் வச்சுருக்கேன், மூத்த மயிலை மட்டும் நான் எப்படி வெளியே அனுப்புவேன் அப்படின்னு கேட்டேன். உடனே ஓடி போனவங்களாம் வேணான்னு சொன்னாரா? எனக்கே பையன் வேணும் அவ்வளோதான்னு சொல்லிட்டேனா? அப்புறம் சரி போய் தொலைங்க, இந்த வீட்டில் யாருமே மதிக்கிறதில்ல அப்படி இப்படின்னு கற்றுட்டு ஆள்படி வெளியே போயிட்டார். நம்ம அசால்ட்டாக சொல்கிறேன், வீட்டை விட்டு ஒரு மனுஷன் வெளியே போயிருக்கார், அட போனால் போகிறாரு. அம்மா ஒரு மனுஷன் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காருமா, போனால் போகிறாரு வாடா அப்படி சொல்லிட்டு அவங்க வேகமாக வந்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. உங்கள் அத்தை டக்குன்னு டோர்கிட்ட போய்ட்டு மிஷின் இல்லை உள்ளே நிற்கிறேன், நீங்கள் உள்ளே நின்று என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு, நீ தானே சுகாவுக்கு ஃபுல்லாக பேச சொல்லி கொடுத்த, ஏன் உன் மௌனுக்கு பேச தெரியாதா? இல்லை அது பேசுனது சுகா தான் எனக்கு தெரியுது, பட் அந்த ஃபேஸு, அந்த லாங்குவேஜு, அந்த முகம் மாறின ஜடை எல்லாத்துலேயும் எனக்கு நல்லா தெரிஞ்சாம்மா. நாளாவது சொல்லித்தரலாமா? எனக்கு தெரியாதாடா நான் பித்த 2 எப்படி இருக்குன்னு, எப்படி சுகா எப்படின்னு தெரியாத அளவு கூட ஒரு பெரிய மக்கு நான் கிடையாது. எனக்கு நல்லா தெரிஞ்சது அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி டைலாக் ஃபுல்லாக தான். ஏன்னா டேரக்டர் ரைட்டர்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கேன், பட் அது அப்படியே நீன்னு தெரிகிற மாதிரி பண்ணிட்டேன். அப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? சேச்சே அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்க மாட்டேன், வாப்பால் அவர் சொல்லிட்டு எழுதுகிற போகிறாங்க. நீங்கள் அவங்க 2 பற்றி பார்த்துட்டு எங்கள் அத்தை பயங்கரம் தான் போல், எப்படி நல்லா தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் தான் அங்கே போகணுன்னு தோணுது. நீங்கள் பார்த்துட்டே இருக்க அவங்க 2 பேரும் ரூம்குள்ளே போயிட்டாங்க. டோரை வந்து லாக்லாம் பண்ணல, சும்மா அப்படியே கதவை மட்டும் விட்டுருப்பாங்க. ஸோ லைட்டான ஒரு ஓப்பன் இருக்குது. உங்களுக்கு நீங்களும் போய் என்னன்னு கேட்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. நீங்கள் போய் அங்கே நிற்கிறீங்க. உங்கள் அத்தையும் டேவாக வந்து அங்கே போயிட்டாங்க. சுகா வந்து பெட்டில் உட்காந்துருப்பான்ட்டு அவன் பாட்டு போய் அங்கிட்ட இருந்தால் சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டான். ரியா வந்துட்டு அத்தை வர டக்குன்னு நினச்சி நிற்கிறான். ஹேமா நிற்கிறேன்னு உட்காரு. இல்லைதான் அது உட்காருமா, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் மாமா தான் ஏதாவது தாமதம்னு குதிப்பார், அதுக்குன்னு அதை கெட்டவர்லாம் நினச்சிடாத அவர், சரியா? அவர் ரொம்ப நல்லவர். இப்போ புருஷனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குதா வந்தியா? அப்படி இல்லைடா, நீ அமைதியாக உட்கார்றா, சரியாம்மா? தெரியும் சுகா சொல்லியிருக்காரு, அப்பா ரொம்ப நல்லவர். அப்பாடி, நான் கூட உங்கள் அப்பா பில்லை மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன்னு நினச்சேன்டா. நான் நினச்சேன்டா அப்படி சொல்லிட்டு, சரி உட்காருமா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இருக்க இன்னொரு சேர் எழுத்து போட்டு உட்காந்துட்டு, ஏம்மா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ரியா அப்படியே வந்து சிகாவை பார்க்குறா. சிகாவனே ஆமாம்மா. ஏன் ரியா என்கிட்ட பேச மாட்டியா? ஐயோ அத்தை அப்பெல்லாம் இல்லை, இங்கே பாருமா நான் நல்லவ தான், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான். ஏன் சுகா சொன்னதில்ல எனக்கு தெரியும் நான் அவர் சொல்லிட்டாரா இல்லையா, இப்போ சொல்லணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அதெல்லாம் நினைக்கக்கூடாது, உனக்கு சொல்லணும் தடுத்துனா சொல்லிடு. ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். சரி எத்தனை மாதம்மா? 2 மாதம் ஆன்னு சொல்லிட்டு அவங்க விஷயம் சுகாவை பார்க்குறாங்க. எனக்கும் 2 மாதமாலாம் தெரியாது, இப்போ தான் தெரியும். நான் கூட ஒன்று நினச்சேன் சுகா, அந்த பூனை பால் குடிக்குமான்னு. டக்குன்னு இருந்துட்டேன், அந்த பூனை பீரே அடிக்குமா அப்படின்றான்.
அதான் அப்படி சொல்கிறது சுகர் டக்குனு எனக்கு தலைவணி எடுத்து அடிக்கிறான். வாயும் மூடிட்டு இரேண்டா நல்லா இருக்க முடியாது, நான் பதில் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டே உட்காந்துருக்கா. சுகர் அம்மா பார்த்துட்டு சரி சரி குழந்தை எப்படிமா இருக்குது, ஸ்கேன்லாம் பண்ணியா? ஸ்கேன் பண்ணேன் குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா சரிம்மா, சரி குழந்தையெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கோ சரியா, அத்தை நிறைய செஞ்சு தரேன், நீ நல்லா சாப்பிடு, குழந்தைய நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் சரியா. சரி அப்படி சொல்லிட்டு அவள் லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறா சுகா பார்த்துட்டு. ஆமாம் எங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க, நீ எங்கள் அம்மா கூட கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா தான் கொஞ்சம், ஆனால் அதுக்கு நீ கெட்டவங்கலாம் சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லிட்டு அவள் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கா. சரி சுகா இது அம்மா உன்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்தேன். என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்க அம்மாவை பார்க்குறான். உங்கள் அப்பா தான் அந்த மண்டபத்தில் 4 பாடி கார்ட்ஸ் வச்சுருந்தால எப்படி அவங்கள மாரி தப்பிச்சு போனேன்? அது தெரிஞ்சா அவனுமா விடுமா, சொல்லுடாம்மா அதெல்லாம் தெரிய வேணாம் விடு சுகா சொல்லுன்னு சொன்னேன். இப்போ எப்படி பண்ணால் என்னம்மா, அதான் தப்பிச்சு வந்துட்டேன், அதை கல்யாணம் பண்ணிட்டேன், அப்புறம் என்னம்மா சொல்லடாம்மா. என் அம்மாட்ட சொல்ல மாட்டியா? சரி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான் டக்குன்னு. இங்கே அப்புறம் நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? இந்த சவுண்ட் கேட்டோன்னு சுகாரமாக பார்த்துட்டேன். அப்போ வந்துட்டார் போல். ஆமாம் ஏதோ செம்ம டென்ஷன் வந்திருக்காரு. ஷோடு சொல்லிட்டு அவங்க கீழே போகிறாங்க. அங்கே பார்த்தா சுகார் அப்போ மெய்டுக்கிட்ட கத்திட்டுருக்காரு. அவர் சாப்பாடு உட்காந்துருப்பாங்க. அவங்க சாப்பாடு பொதுவாக வந்துட்டு சுகாரோட அம்மா தான் வைப்பாங்க. அவங்க வைக்க வர ஒரு கடுப்பாயிருச்சு. சண்டை வேண்டாம் அவள் வைக்க மாட்டாங்க, நீங்களாம் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. சுகார் மட்டும் என்னங்காச்சு பேசவே மாட்டேங்க சைலண்டாக. என்னாச்சு? இல்லை மேம் சார் சாப்பாடு வைக்க நீங்கள் வருவீங்கன்னு நினச்சாங்க, நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு நினச்சி நாங்கள் வைக்க வந்தோம் சார், டென்ஷன் ஆகிட்டோம். சரி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பாடு வைக்கிறாங்க. அவர் எப்படி சைலண்ட்டாக இருக்கா. சாப்பிடுங்க அதான் சாப்பாடு வைக்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. அவங்க நின்றுட்டுருக்காங்க. பட் அவங்களுக்கு கையெல்லாம் அரிக்குது. அவங்க சுகர் சொன்னதை அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கே பார்த்தா டேப் பார்த்துட்டு சொல்கிறா இருறா அம்மா வரட்டும் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சுகாவை திருப்புறான். சுகா வந்துட்டு அப்படியே ரியா பார்க்குறா. ரியா பார்த்துட்டு சரி நீங்கள் பேசிட்டு நீ எங்கே போகிற உட்காரு. இல்லைங்க நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வெளியே போய் ஆற்றுட்டு என்னன்னு பார்த்துட்டு அண்ணி அப்படி சொல்லிட்டு ரியா வந்து டக்குன்னு டேவை பார்க்குறா. ஒரு 10 நாளுக்கு மட்டும் கொஞ்சம் அப்பா கிட்டே போவார், நீங்கள் ஏதாவது சொல்லிவிட போகிறாரு. அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவார். ஹர்ட் ஆகுறது நமக்கு தான் ஆகும். ஸோ கொஞ்சம் ஒரு 10 நாளுக்கு அவர் அவாய்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிப்பா அப்படிலாம் பேச வேணாம், நார்மலாக டேனே கூப்பிடலாம், ஏன்னா உங்களை விட சின்ன பையன்தான். தெரியும் சரி டேனா மேலே பாரு. சரி சரி அப்படி சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க. ஷிகா டேப் பார்த்துட்டு கொஞ்சம் என்னையும் அவகிட்ட பேச சொல்லு, தனியாக ஃபீல் பண்ணுவாள். சரி சொல்கிறேன். ஆமாம் இதை நான் கேட்க வந்துட்டேன் பாரு. உனக்கும் எனக்கு என்னடா, என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்காங்க, உனக்கு அவ்வளோ கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் யோசிக்கணும். பொதுவாக நார்மலாக என்ன நடக்கும் அப்படி சொல்லிட்டு ஷுகா பார்க்குறான். அக்கா ஓடிட்டா தங்கச்சி தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆமாம் அப்போ அண்ணன் ஓடிட்டா பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? ஓ என்னடா சொல்கிற? ஆமாம் நீ அதுக்குன்னு ஃபீல்லாம் பண்ணாத, அதான் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். இல்லைடா அது சாரிடா. ஃபீல்லாம் பண்ணாத, உண்மையிலே வாயின் ரொம்ப நல்ல பொண்ணு போல். ஆமாம் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு பார்த்தனேக்கே தெரிஞ்சுது. ஸோ நீ ஃபீல்லாம் பண்ணாத, என் லைஃப் நல்லாயிருக்கும். அவளும் நார்மலாக இருப்பான்னு நினைக்கிறேன், நார்மலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவகிட்ட ஒரு சாரி கேட்டுரு சரியா? கேட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஷிகா லைட்டாக சிரிக்கிறான். சரி சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அப்படியே நார்மலாக வேறு டாக்குக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். டேக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா சொல்கிற? அப்பா அப்போதானோ அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்குது. இந்த சைட் பார்த்தா ரியா வந்து நேராக உங்கள் ரூமுக்கு தான் வந்திருப்பா. ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த டோர் லாக் பண்ணிட்டேன். சொல்லுங்க ரியாக்கா. சாரிம்மா. எதுக்குக்கா உள்ளே வரங்காட்டி சாரிலாம் கேட்குறீங்க? உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு என்னக்கா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன ஷுகா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு, அவன் பாட்டுக்கு வந்துட்டான், இவன் சொன்னான். தேங்க்ஸ்மா. ஐயோ அக்கா இதுக்கெல்லாம் எதுக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நீ இல்லைனா என் லைஃபு என் குழந்தை லைஃபு என்ன இருக்குன்னே தெரியும். அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ இதில் நினச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஷிகா சொன்னான் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேரக்டர்டி, பார்த்தப்பையும் அந்த 2 வார்த்தை பேசிட்டான், அதுலேயுமே தெரிஞ்சுதுன்னு. உண்மையிலேயே நீ ரொம்ப தங்கமான கேரக்டர்மா. அப்படிலாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயனும் பேசி ஸ்டார்ட் பண்ணுறா. ரியாவும் பேசுகிறா. 2 பேத்துக்கும் பயங்கரமாக சிங்க் ஆகுது. 2 பேர் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ 2 பேரும் கீழே போகிறாங்க. அங்கே பார்த்தா வந்துட்டு சிகோட பாட்டுக்கு கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்ருக்காரு.
இங்கே போயிட்டு ரியாவும் வயனும் போய் உட்காராங்களா. அக்கா விஷயம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வயன் வந்து கிச்சன் போகிறா. வயன் ஆமாம் அப்படி சொல்லிட்டு வயன் பார்க்குறா. அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ சொல்ல வர்றார். டக்குன்னு ஷிகாட அம்மான்ட்டு நீ உள்ள மாமா அப்படின்னு சொல்லிட்டு கடை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அத்தை மாமா என்னமோ எனக்கு தெரிஞ்ச அவர் ரியாட்ட பேசாதன்னு சொல்லுவார். நீ அதெல்லாம் கண்டுக்காதம்மா, நீங்கள் 2 பேரும் நார்மலாக இருங்க சரியா? சரி த. ரியா நல்லா பேசுகிறாளா? நல்லா பேசுகிறாங்க த, சூப்பராக பேசுகிறாங்க தெரியுமா? இவன் நாங்கள் 2 பேர் ரூமில் தான் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ரியாக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்கம்மா. உனக்கு எதுவும் கோவம் எதுவும் இல்லைல்ல சுகம் மேலாம்? அத்தை எனக்கு எந்த வித கோவமும் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை சூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் அத்தை. இதில் நான் கோவப்பட என்ன இருக்குது? என் லைஃப்பும் மோசம்லாம் சொல்ல முடியாதுல்ல, என் லைஃப்பும் நல்லா தானே இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு எல்லாமே ஓகே தான். அது ரொம்ப நல்ல வருத்த. நான் நீங்கள் நினைக்கலாம் என்னோட ஆஷிக்காவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவ திடீர்னு தேவை கல்யாணம் பண்ணியிருக்கா. ஆனால் ரொம்ப நல்லவருன்னு சொல்கிறாரு. எனக்கு தேவை ரொம்ப பிடிச்சிருக்குத்த. நான் ஷுகாட்ட பேசினதே கிடையாது. நான் இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் பேசும்போதே நான் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு எந்த விதத்துலையும் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லைத்த, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டு போய் பாலாத்திட்டு இருக்கா. யாருக்குமா? ரியாக்காக்கு தான். பசிக்கும்லத்த. சரிம்மா. சரி இந்த நட்ஸ் பவுட்ரு போடுறியா? ஹெல்த் இல்லை. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு வயன் வாங்கி அந்த பாலெலாம் ஆற்றிட்டு அத்தை உங்களுக்கு காஃபி இல்லைம்மா எனக்கு வேணாம். சேர்த்த அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவளுக்கு ஒரு கப் காஃபி போட்டு அப்புறம் உங்கள் மாமனாருக்கு ஒரு கப்பு போட்டுருப்பா. மாமா இந்தாங்க மாமா காஃபி. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி வாங்கிட்டாரு. அக்கா இந்தாங்க. இது என்ன அத்தை பாலில் நட்ஸ் பவுடர் கலக்க சொன்னாங்க, அதான் கலக்காலும் தான் போட்டேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரியா வாங்கிக்கிட்டா. ரியா கிட்ட ஒயின் உட்காந்துட்டு நீங்கம்மா அப்படி இப்படின்னு பேசுறதுலாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறது? உங்கள் ஏஜ் என்ன? ரியா சொல்கிறான். நான் உங்களோட சின்ன பொண்ணு, எப்படி பார்த்தாலும் நீங்கள் என்னை பாப்பான்னு தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் நான் ஒயன்னு கூப்பிட்றீங்களா? சரி. ஒயன்னு கூப்பிட்டிங்கன்னா நம்ம 2 பேர் க்ளோஸ் ஆகிடலாம் சீக்கிரமாக. சரி எடுத்துட்டு ரியா சிரிக்கிறா. ரியா ஒயன்னு பார்த்துட்டு உண்மையிலே நீ ரொம்ப செம்ம கேரக்டர் தான். எனக்கு டக்குன்னு கூட அட்டாச் ஆகிடுச்சு. என்னை விட அத்தை நல்ல கேரக்டர் தெரியுமா? அத்தை கூட பேசினா இன்னும் வேகமாக அட்டாச் ஆயிரும். அங்கே அவங்க மாமா முறைக்கிறாரு ஒயன் இப்படி சொன்னதை கேட்டு. பட் ஒயன் கண்டுக்கவே அப்பாட்டு பேசிகிட்டு இருக்கா. ரியா வந்துட்டு மாமா முறைக்கிறாரு. மாமாவும் நல்ல கேரக்டர் தான், நல்லா பேசுவார் என்கிட்ட. உங்ககிட்டே எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக பேசுவார். லிட்டில் சாம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து ரியாவோட ஸ்டொமக்கில் லைட்டாக பேண்ட் பண்ணுறீங்க. ரியா சிரிக்கிறான். அவங்க மாமா டக்குன்னு பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு அவன் சொன்னே தெரியும், பட் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியாதுல்ல. இப்போ தான் அவருக்கு தெரியுது. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். கடகடன்னு கிச்சன் போகிறாரு. என்னடி என்னது என்ன கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுங்க. அப்படி வரும்போது சண்டைக்கு வர மாதிரி வராதிங்க. சரி ரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஆமாங்க. ஷிகா அப்பா போகிறோம். எப்படி நான் சந்தோஷமாக சொல்ல முடியுது? ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சு, மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, குழந்தை பிறக்க போகுது, ஹாப்பியாக தானேங்க இருக்கணும். அவர் முறைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் முறைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் இல்லை. ஷுகா ரொம்ப நல்ல பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கான். ஆனால் ஷுகாவோட ஃப்யூச்சர் பற்றி தயவுசெய்து யோசிக்காதீங்க. அதான் நம்ம இருக்கோம்ல, அவன் இல்லாமல் அவனோட டேலண்ட் இருக்குது, அவனுக்கு அது போதும். நீங்கள் ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக யோசிக்காமல் காஃபியை குடிச்சிட்டிங்களா? கப்பை கொடுங்க. ஆனால் இந்த வீட்டில் ஒரு டம்மி பீஸ் மாதிரி நான் வச்சுருக்கீங்கடி. நீங்கள் டம்மி பீஸு. ஷுகா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணலாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க கப்பை கொடுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கப்பை வாங்கி வைக்கிறாங்க. ஷுகர் அப்பா பார்த்துட்டு உனக்கான நக்கல் அதிகமாகிடுச்சு. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அவர் ரொம்ப சொல்ல வராரு. அவர் வந்து அந்த கதவு கிட்ட தானே நின்றுட்டு இருந்திருப்பார். அவங்க டக்குன்னு வந்து அந்த கிச்சன் டோரை லாக் பண்ணுறாங்க. இப்போ கிச்சன் டோரில் அவர் சாஞ்சி நின்றுருக்கா. அவங்க முன்னாடின்ட்டு என்னங்க பிரச்சனை? இப்போ எதுக்கு லாக் பண்ணுற? 2 மருமகள் வெளியே உட்காந்துருக்காங்க. 2 மருமகளா? என்ன மருமகன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எங்கே இந்த புதுசாக வந்தாரியா? அமைதியாக இருடி நீ வேறு. ஏங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் குனிஞ்சு பார்க்குறாரு. லவ் யூங்க. அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. சொல்லுங்கள். லவ் யூ. என்ன லவ் யூ அப்படியே எப்படி வருது? லவ் யூ லவ் யூ லவ் யூ. அவங்க டக்குன்னு வந்துட்டு யோக்கு அப்படி சொல்லி டக்குன்னு நவந்துட்டாங்க. ஏன்னா வெளியே வந்து டேதா லவ் யூன்னு கத்திருப்பார். 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஷோ இப்படி வெளியே போகிறது, அவன் வேற யோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது 2 பேர்த்துக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இன்னும் மருமக என் மகனுங்களும் அங்கே இருக்குது. இந்த டேப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணால் டே வந்துட்டு சும்மா காதில் கை வச்சுக்கிட்டு லவ் யூமா. ஷுகாவோட அப்பா என்னென்னா ஷுகா அம்மாவை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நீ போ உன் பையன் தானே. அவங்க அவன் வேணான்னு சொல்லிட்டு அவங்க உள்ள நீங்கள் கடைசியாக அவங்க அப்பா தள்ளிட்டாருங்க. அம்மா என்னடா ஒன்றும் லவ் யூ தான் சொன்னேம்மா. லவ் யூமா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கட்டி பிடிக்க வரான். டே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஷுகா டக்குன்னு உங்களை பார்த்துட்டு என் பையன் அவனை கூப்பிட்டு வாங்க.
ஆ போய் கூப்பிட்டு வாங்க. நீங்கள் வந்துட்டு ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு வி உங்களை பார்க்குறான். கலாய்ச்சிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். வாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே போகிறீங்க, பின்னாடியே வி வரோம். வியோட அம்மா பார்த்துட்டு ஏய் வி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பியிருப்பா. நீங்களும் திரும்பியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா பொண்டாட்டி தாசனா நீ தான் வருவேன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டோன்னே போகிறீடா, அதான் சொன்னேன். அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறேன். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை வந்தால் சந்தோஷம்தான்டா அப்போ அப்படி சொல்லிட்டு வா இவா அப்படி சொல்லிட்டு டக்குனு உங்களை கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டான். உங்களுக்கு சிரிப்பு வந்திருக்கும். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏய் நீயே சொல்லு, நியாயமாக சொல்லு. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கும் அன்றைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ 4 பேரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க நம்ம இங்கே இருக்கோம். இப்போ அவங்க போய் லவ் யூ ஏங்க கல்யாணம்னா ஏன் இந்த வயசில் லவ் யூ சொல்லக்கூடாதா? சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்குறான். அப்புறம் என்ன சும்மா ஒரு ஃபன் நல்லா தான் பண்ணுறீங்க. ஆனால் அவங்களுக்கு தான் ஆக்வர்டாக ஃபீல் ஆகிருக்கும். ஏங்க ஏய் சும்மா தாண்டி பண்ணேன், சும்மா பண்ணுங்க, எனக்கு புரியுது. இப்போ பாருங்கள் மாமாக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகிருக்கும்ல. ஆகட்டும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு ஏதோ போங்க அடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. 4 பேரும் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மாமா வந்திருப்பார். அவருக்கு ஃபேஸ் பண்ணவே ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லா கேட்டுருச்சு போல, எல்லாம் சேர்ந்து தான் கலாய்க்கிறாங்கன்னு. அவங்க ஓடியே போயிட்டாங்க. அங்கிட்டு 2 பேருமே சிரிச்சேன். குட்டி தம்பியெல்லாம் வேணாம், நீங்கள் வியை பார்த்துட்டு கேட்க அப்படின்றீங்க. வியோட அம்மா டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கம்மனி இருடா சும்மா வேறு சொன்னேன், குட்டி தம்பி வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அண்ணியோட குட்டி பையனே வந்துடுவான். இப்போ போயிட்டு ஏங்க நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுப்பி கூட்டிகிட்டே ஓடிட்டீங்க. சிரிச்சிட்டே பின்னாடி வர சுகா பார்த்துட்டு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு ரியாவும் சிரிக்கிறான். நீங்கள் டக்குன்னு எழுத்துட்டு ரூமுக்கே போயிட்டீங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சொன்னேன்டி, இந்த வயசில் போய் அவங்க குட்டி தம்பி பார்த்தா எப்படி இருக்கும்? நீங்கள் பார்த்துட்டு அப்படிலாம் பெற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் வேறு சும்மா இல்லாமல் ஏதாச்சும் கலாய்ச்சிட்டே இருப்பீங்க போல. உங்களை பார்த்துட்டு என் கேரக்டர் அப்படி தான். தெரியுது அப்படி சொல்லிட்டு சரி போங்க. எப்படி உங்களே பார்க்குறான். என்னாச்சு? ஏங்க வாங்க போங்கன்ட்டு அடப்போ அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறோம். ஏன் நான் அப்படி கூப்பிட்றது நல்லா இல்லையா? உங்களை பார்த்துட்டு ஏங்க நல்லா இருக்குது, வாங்கவும் நல்லா இருக்குது, கூட்டிகிட்டு வந்துட்டு 2 வாரத்தை பேசியிருக்கான். பொசுக்குன்னு போன்னு சொல்லக்கூடாது. சரி வாங்க பேசலாம். வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரூம்குள்ளே வந்துட்டான். இப்போ உட்காந்துருக்கா, நீங்களும் உட்காந்துருக்கீங்க. 2 பேத்துக்கும் ஒரு ஆக்வர்டான சைலன்ஸ். எதுக்கு எழுதுட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு இப்போ தெரியல. ஐயோ எழுதுட்டு வந்து மாட்டிக்கிட்டேனோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. சைலண்ட்டாக அவன் பாட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் இறங்கி போயிருப்பான். வீட்டில் போய் நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்பான். நீங்களும் வந்திருப்பீங்க. உங்ககிட்ட ரொம்ப நார்மலாக பேசுகிறான். ஸோ அப்படியே 2 டேஸ் போகுது. 4 பேருமே வீட்டில் தான் இருக்கீங்க. சுகா இன்றைக்கி வந்து கிளம்பிட்டு இருக்கான். சுகாட அப்பா சுகாட அம்மா பார்த்துட்டு ஆஃபீஸ் தானே வரான் தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. கேட்டு சொல்லு. ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அவங்களுக்கு வாய் இல்லையா? நீங்களும் அப்போ தான் வந்திருப்பீங்க. என்னாச்சு? உங்களை பார்த்துட்டு தெரியலையே சினிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு போய் அவன் பாட்டு உட்காந்துக்கிட்டான். வியோட அம்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அவங்க அப்பாவை. இப்போ என்ன நினைக்கிற நீ? என்ன கேளுங்கன்னு சொல்கிறேன். என்னாலாம் முடியாது. அப்போ போங்க, என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எனக்கும் சாப்பாடு போடுறாங்க. என்னாச்சு? ஷுகர்ட்ட இன்றைக்கி எங்கே போகிறான்னு கேட்கணுமாம்மா. அதை நீ கேட்க சொன்னதாக தான் கேட்க மாட்டேன்னு பஞ்சாயத்து வச்சுட்ருக்கேன். சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க போயிருப்பாங்க. உங்களை பார்த்துட்டு அம்மா கூட நல்லா அட்டாச் ஆகிட்டு போல். அது நல்லா பேசுகிறாங்க. ரியாக்கா கூட இருந்தான். சரி நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு இப்படி ஒரு ஸ்மெல்? இல்லை சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு எடுத்து வைக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். சுகாவும் ரியாவும் இப்போ தான் வராங்க. சரி என்னென்னு பேசிடுங்க சரியா? நீங்கள் எதுக்கும் மாமாட்ட சொல்லிட்டு முடிவு எடுக்கலாம். அமைதியாக இரு ரியா. நீ அமைதியாக இருன்னு நான் சொன்னேன். எல்லாரும் நிமிஷம் நீ வந்து ரியாவையும் சுகாவையும் தான் பார்க்குறீங்க. சுகா அவன் பாட்டு கோல்டாக இறங்கி வந்துட்டுருக்கான். பின்னாடி ரியா இறங்கி வந்துட்டுருக்காங்க. சுகாவோட அம்மா சுகா பார்க்குறாங்க. சுகா வந்து சாப்பிட உட்காந்துட்டா. ரியாவும் பக்கத்தில் உட்காந்துருக்கா. சுகா என்னம்மா அப்படின்னு சொல்லி சுகா வந்து பார்க்குறான். அறிவு இருக்கா இல்லையா? சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. சுகாவோட அப்பாவுக்குமே புரியல. என்ன சடனாக அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்குறான்னு தேவன் தான் பார்த்துட்டே இருக்கான். மாசமாக இருக்க பிள்ளைய போய் கத்துறம்மா. இல்லைம்மா கேட்டதுக்கு பதில் பொறுமையாக சொல்லி பழகு. சும்மா மாசமாக இருக்க பிள்ளை பிடிச்சி கத்திட்டு இருந்தால் ஏதாவது சொல்லிவிட போகிறேன் சுகா. அப்படி சொல்லிட்டு சுகா சைலண்ட் ஆகிட்டான். சுகாக்கே ஷாக். ஏன்னா சுகாவோட அம்மா சுகா ஒன்றுமே சொன்னதில்லை. அவ்வளோ நல்லா வந்துட்டு அவ்வளோ ஜெல்லாலாம் பழகுவாங்க. அவனுக்கு வந்துட்டு அப்படி என்னடா இப்படி ஷாக்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரியாவுக்கு வந்துட்டு அத்தை நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுகாவோட அம்மா பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவ்வளோ ஒரு வாரத்தை கூட சொல்லிடக்கூடாது. ஆனால் வந்துட்டு டக்குன்னு சுகா கடுப்பாக சொல்லிட்டான்ல, அவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது?
அவளை வேறு இந்த வீட்டில் யாருமே சப்போர்ட் இல்லாமலே சிவா கூப்பிட்டு வந்திருக்கான். வெறும் அவன் சப்போர்ட் வச்சு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அப்படிங்கிறப்ப அவன் தான் ரொம்ப கேரிங்காக பேசணும். இப்படி அவன் கடுப்பாக பேசினா அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இப்படி நார்மலாக கேட்டதுக்கு ஒரு பதில் தான் அப்படி சொன்னேன். நீ மூஞ்சி இப்படி வைக்கணும்னு. ரியா சாரிடி. இல்லைங்க பரவாயில்ல. இங்கே பாரு ரியா, நீ வந்துட்டு அவன் ஏதாவது கத்துறானா உடனே திருப்பி கத்திடு சரியா, அமைதியாலாம் இருக்காதம்மா. இவனெல்லாம் நல்லா திருப்பி கேட்டுருணும். அப்படியே அவங்க அம்மா பார்க்குறான், யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது சிவாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிவா சரி ரியா போய்ட்டுறேன். ரியா சைலண்டாக்கா ரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் கை வைக்கிறான். நீங்களும் டே வாங்க தான் இருந்திருப்பீங்க. டே சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பா. நீங்களும் அப்படியே டைனிங் டேபிளில் சும்மா உட்காந்துருப்பீங்க. ஏங்க அப்படி சொல்லிட்டு வீ உங்களை பார்க்குறான். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு வீ வந்து இங்கே சமையல் கடைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. வீ கையை பிடிச்சி நீங்கள் கூப்பிட்டு வந்திருப்பீங்க. வீக்கு அது ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாளில் எப்போவும் மேக்ஸிமம் வீ தான் அவங்க கைப்பிடிப்பாங்க. ஸோ அந்த மாடி கூப்பிட்டு போன அன்றைக்கி ஏதோ ஒரு அவசரத்தில் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பீங்கல்ல, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவன் கையை பிடிச்சிருக்கீங்க. வீ உங்களே பார்த்துருக்கேன். நீங்கள் கையை பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்திட்டு இன்னும் அந்த கையை பிடிச்ச மாதிரியே தான் இருக்குது. இல்லைங்க அவங்க 2 பேர் பேசினாங்க, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி அப்படி சொல்லிட்டு வீ உங்களே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸில். தேங்க்யூ. உங்களுக்கு அவ்வளோ வைக்க வந்து கண்ணெல்லாம் செவந்து போச்சு. வீ வந்து அவன் கையை கொண்டு வர நீங்கள் வீவே பார்த்துருக்கீங்க. உங்கள் கண்ணத்தில் லைட்டாக ரப் பண்ணிட்டு ரொம்ப ப்ளஷ் ஆகுறியோ? நீங்கள் வீயே ஷாக்காக பார்க்குறீங்க. வீ என்னன்னா உங்கள்கிட்ட சின்சியராக ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் அண்ட் ஷையாக இருக்கு. இந்த சைட் பார்த்தா ஷிகா வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்ணத்தில் கை வைக்கிறான். ஐயோ ஒய்ஃபு, சாரி ரியா ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட்ன்ட்டு ரியாவோட கண்ணத்தில் கை வைக்கிறான். ரியா அப்படியே ஷிகாவே பார்த்துட்ருக்கான். சரி போய்ட்டுறேன். அம்மாட்ட ஒரு வார்த்தை எதுக்கு சொல்லலாம்ல. இங்கே பாரு ரியா, நமக்கும் நம்ம குழந்தைக்காகவும் நான் பண்ண போகிற விஷயம் அது. இது எனக்கு பண்ணணும்னு தோணுது, நான் பண்ணுறேன் அவ்வளோதாண்டி. அதை இவங்கள்ட்ட கேட்டு பண்ண அவங்கள்ட்ட அத்தையாச்சும் சொல்லலாம். சரி சொல்கிறேன். ஓகேவா நீ? ஓகே தாங்க. அது நீங்கள் திக்கி திணறி பேச ஒன்றுமே இல்லை. எப்போவுமே நார்மலாக இப்படி தானே இருப்பீங்க. உங்கள் கேரக்டர் தானே எனக்கு தெரியும். இதுக்கு எதுக்கு இந்த திக்குறீங்க? அம்மா சொன்னது கரெக்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள போய் எடுத்து பேசக்கூடாது. சட்டுன்னு பேசிட்டேன்னா எனக்கு அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் மனசில் மனசில் வச்சுக்கோ ஒன்றும் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு ரியா வந்து லைட்டாக ஷிகா ஹக் பண்ணுறா. ஷிகாவும் பேக் ஹக் பண்ணுறான். ஸோ கரெக்டாக பார்த்தா அங்கே ஷிகாவோட அப்பா வர சவுண்ட் கேட்குது. ஸோ ஷிகா டக்குன்னு ஹக்கையும் பிரேக் பண்ணிட்டேன், ஏன்னா அப்பா வரலன்னு சொல்லிட்டு. சரி வர சொல்லு. ஷிகா அம்மா ஆஃபீஸ் போறியா? வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அவங்ககிட்டே தான் வயன் வி சொல்லிட்டு 2 பேர் வெளியே வரீங்க. விஷயம் வரீங்களா? சரி சொல்லிட்டு வரீங்க. வீயும் கை பிடிச்சிட்டு இல்லை ஏங்க வாங்க இல்லை வாங்க அப்படி சொன்னீங்க. கடைக்கு தான் இழுத்துட்டு வரீங்க. அவன் நெல்லுன்றான். நீங்கள் ஐயோ இவன் பண்ணுறதுக்கு எனக்கு வைக்கமா அதுன்னு சொல்லி இழுத்துட்டு வடியான்ட்டீங்க. இப்போ நீங்களும் வீயை வந்து நின்றுட்டுருக்கீங்க. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். வீ பார்த்துட்டேன். நல்ல ஐடியா தானேண்ணா? நல்ல ஐடியா தான்டா. ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி நான் போய்ட்டுறேன், இவ்வளோ பார்த்துக்கோங்க. ஏன் நம்ம கம்பெனிக்கு என்ன ஆச்சு அவனுக்கு? ஷிகோட அப்பா ஷிகோட அம்மா அப்பா தான் கேட்டிருப்பாங்க. என்னடா ஆச்சு எனக்கு? எனக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது. கல்யாணம் பண்ணிட்டேன்ல, என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கணும்ல. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேயே வேலை செய்ய சொல்லு. அந்த கார்டெலாம் இது பண்ணி விட்டேன், இந்த கார்டை பிடிக்க சொல்லு. இங்கேயே வேலை செய்ய சொல்லு. அது சொல்லிட்டு அவங்க டக்குன்னு ஷிகோ பார்க்குறாங்க. எனக்கே சொந்த காலில் நிற்கணும், அவ்வளோதான். ஷிகோட அப்பா அப்படி ஷிகோ பார்த்துட்டு இப்போ எதுக்கு ஷிகோட அம்மா இது பிடிங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் பேசுகிறவங்ககிட்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவர் அந்த காலை வாங்கிட்டார். ஷிகோ நீ போய் சொந்த காலையே நிடுறா, உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் பார்த்துக்கிற அளவுக்கு நல்லபடியாக வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக வந்துட்டு சாமி ரூம் போகிறாங்க. நீங்கள் ரியா நிமிஷம் வரீங்களா? வரோம் தப்பி சொல்லிட்டு டக்குன்னு 2 பேர் போகிறீங்க. வீ வந்து உங்கள் பின்னாடியே வரான். ஸோ அவங்க வந்துட்டு அந்த சாமிக்கு அந்த துண்டுலாம் எடுத்து இதெல்லாம் பண்ணுறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்தப்படி அப்படி சொல்லிட்டு ரியாவோட கையில் கொடுக்குறாங்க. ரியா வாங்கிட்டா. போ அவன் எத்தனை போய் 90 வச்சுட்டு நீ போகிற விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வா. சரி தடின்னு சொல்லிட்டு அப்போ போகிறோம். அவங்க அத்தை வந்துட்டு இன்னொரு கற்பூரம் ஏற்றி இன்னொரு சாமியும் கும்பிட்றாங்க. இன்னொருத்தரவை திருப்பியும் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த தட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உன் புருஷன் நெத்தியில் 90 வச்சு நல்லபடியாக வேலைக்கு போ, நல்லபடியாக என்னை பார்த்துக்க நீ சம்பாரின்னு சொல்லு. சரி தடி சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு வீயோட நெத்தியில் 90 மட்டும் வச்சுடுறீங்க. சொல்கிறீ என்ன சொல்லணும்? அதான் நல்லபடியாக வேலைக்கு போ. சரிங்க நல்லபடியாக வேலைக்கு போங்க, நல்லா சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அந்த அளவுக்கு வாங்க சரிங்களா? சரி அப்படி சொல்லிட்டு வீ லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வீயும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து நிற்கிறான். இப்போ வேலை தேடி போகிறீங்க? ஆமாண்டி, நான் இந்த இதுக்கு தான் போகலான் இருக்கேன். ஓ சரி இப்போ
இதில் செலக்ட் ஆகிருக்கேன். பட் எனக்கு ஏதோ அது வேணாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணான்னு தோணுது. ஏன் அப்படி சொல்லி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க? அதுவா, இது இந்த அளவுக்கு தான் சேலரி வருது, அவனை பார்த்துக்கணும்ண்ணா. என்னை பார்த்துக்க இந்த சேலரி போதுமே. ஒன்று நான் நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு இந்த சேலரி எனக்கு தெரிஞ்சு பத்தாதடி. உனக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். ஸோ இந்த மாதிரி இங்கே போய் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சரிங்க, சரி சரி போய்ட்டு வரேன். சுகா வந்து அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். சும்மா விஃப்ட்டு பேசிட்டு இப்போ ஒன்றும் வேணான்னு சொல்லி சுகாவோட அப்பா தான் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. வந்துட்டு இப்போ என்னதாப்பா அவனுக்கு பிரச்சனை? அவனை கம்முன்னு இங்கே பாருப்பா, நீ அம்மா பார்த்துக்கிறதுக்காக தனியாக தானே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அம்மா இப்போ நல்லா பார்த்துக்கிறல, அப்போ அவனும் அதே விஷயத்த தான் பண்ணுறேன், நானும் அதே விஷயத்த தான் பண்ணுறேன். கம்முன்னு விடுங்க எங்கள் 2 பேர்த்தையும், அவ்வளோதான். ஷோர் அப்பா எதுவும் சொல்ல பாட்டு போகிறார். சுகா அவங்க அம்மா பார்த்துட்டு, அதுக்கு நான் அப்பா அப்படியே விட்டு வேணாம் நினைப்பேன்னு சொல்லாது. அப்படி சொல்லிட்டு அவர் டக்குன்னு நிற்கிறாரு. அவரோட ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருந்த ப்ராஜெக்ட்லாம் நான் தான் பார்ப்பேன். ஸோ நான் கண்டிப்பாக கம்பெனிக்கு வருவேன், அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். சுகர் அப்பா லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. சரிம்மா, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். சரிடா அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஎம் வந்துட்டு நான் ஜாப் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். பையன் வந்துட்டு அவன் இதை போய் ரூமில் உட்காந்துட்டான். அரியா வந்து அவங்க ரூமில் போய் தூங்குற, எனக்கு டயர்டாக இருக்குன்ட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி ஷிகாவோட அம்மா வந்து அவங்களே எனக்கு டயர்டாக இருக்குன்னு தூங்க போயிட்டாங்க. சொல்லுமா, என்னடி பண்ணிகிட்ருக்க? அதுவாக சும்மா தான். மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்காரு? பியா அவர் இன்றைக்கி தாம்மா ஜாப் தேடி போகிறேன்ட்டு போயிருக்காரு. ஏன் ஒரு இதில் கிடச்சிருக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில். அது கிடச்சிருக்குமா, நல்ல சேலரி தான், பேக்கேஜ் இவ்வளோ இருக்குது, பட் பத்தாது, ஒன்று நல்லா பார்த்துக்கணும், ஸோ எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் வேறு இதில் ட்ரை பண்ணுறேன்ட்டு போகிறாருமா. சரி சரி சரி, மாப்பிள்ளை ட்ரை பண்ண போகிறாரா? ஆமாம்மா. எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னார்? இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருமா, என்னென்னு தெரியல, வந்து சொல்கிறேன்னாரு. சரி சரி சரி, நல்லா பேசுகிறாள்ல? அதெல்லாம் இப்போ நாங்கள் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அவருக்கு நல்லாவே ஒத்து போகுது, அதனால் நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம். சரி, நல்லா பார்த்துக்குறாரு அடி, தங்கமாக தங்குறாருமா. சரிடி, இதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. சரி, தம்பி என்ன பண்ணுறாம்மா? அவன் தானே, உனக்கு கல்யாணம் ஆனதும் போதும் இடிஞ்சு போன பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கான். என்னாச்சு? என்னென்னு தெரிலடி, எப்போ பார்த்தாலும் வீட்டில் எப்படி டிவி ஓடும். ஆமாம், சவுண்டாக எப்போ பார்த்தாலும் பாட்டு சின்சானு அதெல்லாம் டபிள்யூ ஏதாச்சும் ஓடிட்டே தான் இருக்கும். டிவி போட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? நீ கல்யாணம் ஆகி போனதுக்கு நாள் டிவி போட்டது. ஏன் அதுக்கப்புறம் போடல? டிவியே போடலாடி, அவன் பாட்டுக்கு உட்காந்தே இருக்கான், அந்த ஃபோன் மாரி ஒழுங்காக பார்க்குறதில்ல. ஏன்? ஃபோன் தான் பார்ப்பான்ல, தள்ளுடி ஃபோன் கூட பார்க்குறதில்ல. எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது, சைலண்ட்டாகவே இருக்கான். ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நானும் தான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி சரி, உங்கள் அத்தை இப்படி நல்லா பேசுகிறாங்களா? அத்தை தான் நல்லா பேசுகிறாங்க, நான் அன்றைக்கி சொல்லிட்டேன்ல. ரியாங்காவும் சூப்பராக பேசுகிறாங்க தெரியுமா? ஆமாம், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னியே, என்ன எப்படி இருக்காங்களாம்? குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா? அவங்களும் நல்லா இருக்காங்க, குழந்தையும் நல்லா இருக்குது. சரி சரி சரி, வேறு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேறு என்ன பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் பண்ணலாம். சரி, ஒயின் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? கேட்கக்கூடாதான், அம்மாவுக்கு தெரியுது, அது கேட்கலாமா வேணாமான்னு கேட்கக்கூடாதுன்னு தெரியுது. ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இல்லைம்மா, நாங்கள் இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேச ஸ்டார்ட் பண்ணி கண்ணு பார்த்தா காதல் தெரியுது, அந்த அளவில் இருக்கும். சரி சரி, சந்தோஷம். கண்ணு பார்த்தா காதல் தெரியுதா? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க கண்ணிலையும் அவ்வளோ லவ் தெரியுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசிட்டு ஃபோன் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கபோர்டில் போய் உங்கள் ட்ரெஸ்லாம் சும்மா நார்மலாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, காய வச்சதெல்லாம் எடுத்து வச்சு. வீயோட ஷர்ட் இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு, இந்த ஷர்ட்டில் அழகாக இருந்தார், சொல்லியிருக்கலாம், நான் சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு அதை தூக்கி கபோர்டில் மாற்றுறீங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் பின்னாடிலேருந்து ஒரு ஹேண்ட் வந்து இந்த ஷர்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக கோணலாக அதுக்கு அதை மாற்றிட்டு, உண்மையிலே இந்த ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக இருந்தேண்ணா? அப்படி சொல்லி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பின்னாடி பார்த்தா வீதம். சொல்லு, உண்மையிலே இந்த ஷர்ட்டில் ரொம்ப அழகாக இருந்தேண்ணா? ரொம்ப அழகாக இருந்தீங்க. உனக்கு எங்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கா? கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வியூங்களை பார்த்துட்டு சரி சரி அடிச்சா நான் வரப்போகிறேன். அவங்களோட ஹேண்ட் வந்துட்டு வியோட ஷர்ட்டு லைட்டாக பிடிச்சிருக்கோம். குனிஞ்சு பார்க்குறேன், நீங்கள் அடிச்சு டக்குன்னு கை எடுக்க போகிறீங்க. அந்த கையை அந்த ஷர்ட்டோட வச்சு பிடிக்கிறான், நீங்கள் வியை பார்க்குறீங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என் லைஃப்பில் வேறு எந்த பொண்ணுமே கிடையாது, என் லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ தான். ஸோ ஸோ சோனா சோனா நீங்கள் தான் சொன்னீங்க. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறேன்னு எனக்கும் தெரியுது, பட்
அதை சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ எந்த விஷயத்தையும் தோணுச்சுன்னா உடனே செஞ்சுருவேன். யோசிச்சு பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படி அந்த தாட் எனக்கு கிடையவே கிடையாது. தோணுதா உடனே செஞ்சுருவேன், அப்படிதான். நீங்கள் ஒரு நிமிஷம் ஆடி போய் பார்க்குறீங்க. ஸோ இந்த எபிசோட் இதோட முடியுது. அவன் டேரெக்டாக அவன் லிப்லலாம் கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே செம்மையாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சீனும் பிடிச்சிருக்கா, எந்தெந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சீனுங்கிறத தாண்டி எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய், லவ் யூ.